ஏ கிழவி, ஏ நிர்மலா, இன்னும் எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கணும்? இனிமே இங்க யார் வரப்போறா? கிளம்புங்க வாங்க. போலாங்கிறியா? போலாண்டி. உன் பேர்ல லாரி கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன குழஞ்சு குழஞ்சு பேசினாரு. இப்ப பாத்தியா, கவுத்துட்டாருல. இப்ப என்னம்மா கிளம்பணுங்கிற? சரி வா போலாம். அதை விட்டுட்டு ஏன் நை நைங்கிற? அண்ணி வாங்க போலாம். வா. சரோ அந்த பையிடுமா. அம்மாவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடக்கூடாது. லேஸ்ல விட மாட்டாங்க அதை. இப்ப சிதம்பரம் அம்மா விஷயம் மாற்றிச்சா மென்னு தீத்துருவாங்க அதை. இன்னைக்கு அம்மா பேசுனதுல எதுவும் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணலடா. என்னடா நீங்களும் இப்படி பேசுறீங்க? செல்வம், உனக்கே ஒரு அளவுக்கு தெரியும் மாமா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு. நான் சரோ மற்றவங்க கிட்ட கூட ரொம்ப கடுமையாக நடந்துப்பேன். ஆனால் மாமாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மரியாதையாக தாண்டா நடந்துப்பேன். நம்ம வீட்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் மொதல் ஆளாக வந்து நிற்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இது மாமாவுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கிறது சரியா? வந்திருக்கணும் இல்லைன்னு சொல்லல. அவரோட சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. வேற ஏதாவது முக்கியமான வேலை கூட இருந்திருக்கலாம்ல. என்னடா முக்கியமான வேலை? அம்மாவோட குணம் தான் அவருக்கு தெரியும்ல. தெரிஞ்ச வராமல் இருந்தா எப்படி? என்னன்னு நீங்க பேசுறீங்க? அம்மாவோட பேச்சுக்கு நீங்களும் நானும் பயப்படலாம். சிதம்பரம் அம்மா பயப்படணும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு அம்மா பேசுனது கூட பெருசா தெரியலடா. நான் மாமா கட்டாயமா இங்க தான் வருவாருன்னு உறுதியா நம்பியிருந்தவன். மாமாக்கு நம்மளை விட அந்த போஸ் முக்கியமா தெரிஞ்சதுனால தானே இங்க வராம அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு இங்க வரதுல எந்த தப்பும் இல்லை. இங்க வரணும் நம்ம ஆசைப்படலாமே தவிர அங்க போக கூடாது நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம ரெண்டாம் பட்சம் ஆயிட்டோம்ல. என்னென்ன பேசுறீங்க நீங்க? ரவி அண்ணன், கோபி அண்ணன் எல்லாருமே மாமாவுக்கு ஒரே ஒரு உறவு தான், மருமகன்ற உறவு. போஸ் அண்ணன் அப்படி இல்ல, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மக மாதிரி. அப்படி இருக்கும்போது போஸ் அண்ணன் இன்னைக்கு ஒரு புது தொழில் தொடங்குறாரு. அவர் அங்க போறதானே முறை. அதை நம்ம குத்த சொல்ல முடியாதுல்ல. எது முதல்ல புதுசா தொழில் தொடங்குறானா? ஒரு 78 தொழில் தொடங்கி எல்லாத்தையும் வழங்காம பண்ணவன். ஏதோ கோபியோட சேர்ந்து ஒரு அளவுக்கு வந்துட்டு இருந்தான், அதுவும் இல்லாம போச்சு. இன்னைக்கு புதுசா ஒன்று ஆரம்பிக்க போறான். மாமா அதை பெருசா எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? நல்லா இல்லனே. ஒருத்தன் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அவன் ஆரம்பிக்கிற தொழிலை பொறுத்தது மட்டுமா? நியாயமா பார்த்தா நம்மளை விட வாழ்க்கையில ஜெயிச்சவர் போஸ் அண்ணன் தான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, போஸ் அண்ணனுக்கு மன உறுதி இருக்கு. எத்தனை தடவை தோத்தாலும் அவர் அதை பத்தி கவலைப்படல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லார்கிட்டையும் பிரியமா இருக்காரு. ஏன் தனவணி அவர் மேல உயிரா இருக்காங்க. அவருக்கு என்ன குறைச்சல்? நாமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்கல் சறுக்கிறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்படுறோம். போஸ் அண்ணன் அப்படி இல்லையே. இவ்வளவு தடவை சறுக்கி விழுந்தாலும் எந்திரிச்சு திடமா நின்று வந்திருக்காருல. ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. 1000 சொன்னாலும் இன்னைக்கு போஸ் அண்ணன் குடும்பத்துல நிம்மதி இருக்கு. நம்ம குடும்பத்துல இருக்கா? குறைஞ்சு போச்சுல. இதை காரணமா வச்சு போஸ் அண்ணன் நம்மளை கிண்டலா பேசினா நம்மளால தாங்கிக்க முடியுமா? முடியாதுல்ல. எதுக்குண்ணே? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதீங்க. நிறுத்துப்பா. அம்மா என்னங்கய்யா? ஒரு நிமிஷமா. அந்த வீட்டுல லீலான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அதோட தகப்பனாருமா நானு. அவங்கள அவசரமா பார்க்கணும்னு வீடு பூட்டி இருக்குது. லீலாவுக்கு பிரசவ வலி எடுத்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படிங்களா? எந்த ஆஸ்பத்திரிமா? அப்பசாமி ஆஸ்பத்திரி. அது எங்க இருக்குது? அரும்பாக்கத்துல இருக்குங்க. ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. சரிங்கம்மா. எப்பா, அப்பாசாமி ஆஸ்பத்திரிமா, அரும்பாக்கம் தெரியுமா? தெரியுங்க. நரசம்மா சார், இங்க ரவின்னு ஒருத்தர் சம்சாரத்தை பிரசவத்தை கூட்டி வந்திருக்கிறாமா. எங்க இருப்பாங்க? அந்த லாஸ்ட் ரூம் சார். கடைசிலியா? ஆமா. சமந்தி வாங்க சம்பந்தி. லீலா இங்க வந்திருக்காளா? வழி வந்தோன்னு கூட்டிட்டு வந்தோம். உள்ள கொண்டு போயிருக்காங்க.
பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? என்ன சம்பந்தி பதில் பேசாம மாப்பிள்ளையே பாக்குறீங்க? மாப்பிள்ளை, அம்மா, டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, பயப்பட வேண்டாம்னு சொன்னாரு. எனக்கு எனக்கு பயமா இருக்கு. சம்பந்தி, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? நிஜம்தானா? ஆமாம் சம்பந்தி, கொஞ்சம் சிக்கல் தானா. பெரிய டாக்டர் வந்து பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, கவலைப்படாதீங்க, ஒரு சிக்கலும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க. எனக்கு பயமா இருக்கு, மனசெல்லாம் படபடங்குது. உங்களால் மட்டும் எப்படி மாமா சாதாரணமா இருக்க முடியுது? எல்லாம் பழக்கம் தான். 5 பொண்ணுகளோட பிரசவத்தை பார்த்தோம்ல, அதுலயும் 2 பொண்ணுகளுக்கு பிரசவம் ஆகி பேரம்பத்திலையும் பார்த்தாச்சு. அந்த தெம்பு தான் உங்களுக்கு வந்துடும். அந்த தெம்பு சொல்லுங்க. சம்பந்தி, இவன் ரொம்ப பதட்டப்படுறான். பார்க்க பார்க்க எனக்கே பதட்டமா இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆண்டவன் மேல பார்த்து போடுங்க. என் பொண்ணையும் பிறகு போற பேர பிள்ளையும் கூட நின்று காப்பாத்துவான் பாருங்க. அவனுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியாவே நடக்க. அம்மா, பெரிய டாக்டர் எப்போ வர்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரோ? சரி. அம்மா, குழந்தை பிறந்தாச்சு. என்ன குழந்தைமா? பொம்பளை குழந்தைமா. ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வாழ்த்து. தேங்க்யூ சார். சார், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க. இந்தாங்க சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வெக்க இல்லாம ஸ்வீட் கொடுக்கறான் பாரு. பிறந்தது பொட்டை கழுத, ஸ்வீட் என்ன வேண்டி கிடக்கு? ஸ்வீட்டு ஏமா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னையா, முன்னாடி பிறந்த 2 பொட்டை, இப்ப பிறந்திருக்கு பொட்டை கழுத. இதுல என்ன ஸ்வீட் வேண்டி கிடக்கு? ஸ்வீட்டு வரிசையா பொட்டை பிள்ளையா பிறந்தா எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு தெரிய வேண்டாம்? என்னையா சிரிக்கிறீங்க? என்னால சிரிப்பு அடக்க முடியலம்மா. ஏம்மா, இந்த கேள்வி நீங்க என்கிட்டயா கேக்குறது? 5 பொண்ணு பெத்தவமா, நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? 5 பொட்டை பிள்ளையா பிறந்தா கஷ்டம் இல்லன்றீங்களா? என்னம்மா கஷ்டம்? அதுவும் ஆண்டவனோட படைப்பு தானே. ஏமா, ஆண் பிள்ளைக்கு பொன் பிள்ளைக்கு என்னமா வித்தியாசம்? சொல்ல போனா பல நேரங்கள்ல ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைங்க பொறுமையாவும் பொறுப்பாவும் இருக்கிறாங்க. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் இருக்கு. இது ஆணால வந்து பெண்ணால வந்து நாமளா நினைச்சுக்கிறதா? பெண் பிள்ளைகளை அனாவசியமா சாடப்படாது. இத பாருங்க மாப்பிள்ள, விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்து போச்சு, இந்த ஜனங்கள்லாம் பெண் பிள்ளைகளை பத்தி அபிப்பிராயத்தை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் சிவராமா, என்ன தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அட ஏன் மாப்பிள்ள, நீ வேற. லௌகீக சிக்கல், சராசரி வாழ்க்கை. என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கே ரொம்ப போர் அடிக்கும் மாப்பிள்ள. ஏன் இப்படி விரக்தியா பேசுற? பின்ன மாப்பிள்ள, நானும் என்னென்னமோ போட்டு குளிச்சு பார்க்குறேன், கலரே ஆக மாட்டேங்கிறேன். இத்தனையும் பெயிண்டை கொண்டு வந்தாங்க, அடிச்சாங்க, பளிர்னு ஆயிடுச்சுல வீடு. அடே மண்டு சிவராமா, அது செவரு, நீ மனுஷன். மாப்பிள்ள அதெல்லாம் விடு. இப்போ ஏன் கலருக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சா சரியாகும்? இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உன்னோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற ஒரே கலர் பிளாக் தான். மாப்பிள்ள, அது ஊருக்கே தெரியும். வேற என்ன கலர் அடிச்சா மேட்ச் ஆகும்? ஒண்ணு பண்ணுமா, ஒயிட் அடிக்குமா? ஒயிட்டா? மாப்பிள்ள, அது எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ரெண்டும் ஒண்ணு தாண்டா முட்டாள. மாப்பிள்ள, இங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, கிட்ட இருந்து வேலை வாங்காம என்னடா வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அது சுண்ணாம்புடா, பெயிண்டு, தெரிஞ்சுக்கடா மண்டு. ஏய், அது எங்களுக்கு தெரியும்டா, படிச்சிருக்கோம்ல. உனக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொன்னா புரிஞ்சுக்கடா மண்டு. இவன் படிச்சவனா? மேஸ்திரி, பெயிண்ட் எல்லாம் அடிச்ச பிறகு மிச்ச பெயிண்ட வச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற பாத்திரத்துக்கு எல்லாம் பேர் போடணும், சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அந்த டப்பிலாம் வச்சிருப்பாங்க, பாத்ரூம் யூஸ் ஆகும். ஆமா ஆமா, இவனுக்கு அப்பப்ப அகுதால போயிட்டு இருக்கான், அதுக்கு யூஸ் ஆகும். இருங்கடா இருங்கடா, அப்பா வர வாங்கப்பா. என்ன நெத்தியில சந்தனம் குங்குமம்லாம் அமக்கலமா இருக்கு? டேய், ஒரு பழமொழி தெரியுமா உனக்கு? ஊர்ல கல்யாணமா மார்ல சந்தனமா, அது போல இருக்குது. அட என்ன லட்சம்னா வர வர பழமொழி எல்லாம் பேசி அசத்துற? டேய், இது பழமொழி இல்லடா, அனுபவ மொழி. ஏமாமா, கார்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனீங்களே, சம்பந்திங்கிற முறையில விசேஷமா கவனிச்சாங்களா? கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? என்னது கூல் ட்ரிங்க்ஸா? டேய், அதெல்லாம் செலவு பிடிக்கிற விஷயம்டா. டேய், அவன் ரொம்ப வேறமான ஆள்டா. அதுவும் இல்லாம பூஜைக்கு பொரிகள்லாம் வாங்கி வச்சிருப்பான். அதுல ஒரு புடி எடுத்து அப்பா கையில கொடுத்துருப்பான். அப்பாவுக்கு அது போதாடா, மினிமம் பட்ஜெட்ல மேட்டரை முடிச்சிருப்பான். அந்த பையனை பத்தி நமக்கு தெரியாதானே? அவனால அதான் முடியும். ஏன்டா வயிற்று போடுறீங்க? ஆமா ஆமா,
நீங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, நாங்க வைத்தறிச்சல் படுறதுக்கு. அது எங்களுக்கு உண்டான ரேஞ்சே கிடையாது. அதுவும் இல்லாம அழகர் குலத்து காது குத்துக்கெல்லாம் நாங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. காது குத்தா? பின்ன இத பாருங்க, போஸ் வளைச்சு வளைச்சு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் காது குத்தி இருக்கான். அப்படி குத்தி திறந்தாரு இந்த கார்மெண்ட்ஸ். இத பாருங்கப்பா, கோபி கிட்ட வேலை செஞ்சுட்டு அவனுக்கு எதிராக கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு அந்த கார்மெண்ட்ஸ் திறப்பு விழாக்கு உங்களையும் கூப்பிட்டு பொட்டு வச்சு அனுப்பியிருக்கானா, அப்புறம் அந்த காது குத்தலாம வேற என்ன? ஏய், முட்டாள்தனமா பேசாத, கொஞ்சம் யோசிச்சு பாரு. போஸுக்காக பிளான் பண்ணது அவன் இல்லடா, நீங்க 2 பேரும் தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி பொறுத்தான் பூமி ஆண்டுகிட்டு இருக்கான். அப்பா, அவன் பூமியே இல்ல, பிரபஞ்சத்தையே ஆளட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, எங்களை அதிகாரம் பண்ணாம இருப்பா, அது போதும். அது விஜி. என்ன மாமா? ஏமா, இது உனக்கே நல்லா இருக்கா? நாங்க போயிட்டு வந்ததை பத்தி அனாவசியமா இவங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்டவன் நீ போயிட்டு வந்ததை பத்தி ஒரு வார்த்தை கேட்டியா? ரொம்ப தப்புமா. விசேஷத்துக்கு வராதது முத தப்பு. அதை விட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீ நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏமா, இந்த வீட்டுல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. உங்க அப்பாவை எவ்வளோ ஒருத்தர் அடிச்சுட்டாங்கிறதுக்காக நீங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் என்னமா கதறி எழுதிங்க, எவ்வளவு துடிதுடிச்சிங்க. ஏமா, அந்த பாசமும் ஒத்துமையும் தான் உங்க அப்பாவுக்கு இருக்கிற ஒரே தெம்பு. இந்த வயசான காலத்துல ஏமா அவர் நிம்மதியை கெடுக்கிறீங்க? இப்போ இந்த வீட்டுல ஒன்னொன்னு ஒரு திசைக்கு இருக்கும். ஆனா நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா தினம் நான் பாக்குறதானே, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா நீங்க அப்படியே இருந்தீங்க. என்னம்மா இது? தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பண்ற? மன்னிச்சிருங்க மாமா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு என் மனசு நொந்து போயிருக்கு. இல்ல விஜி, அப்பா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் நீங்க அட்வைஸ் பண்றீங்க, பாட்டு போயிட்டே இருக்க. என்ன மரியாதை இது? இது பாருங்க, தம்பி பொண்டாட்டிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதை முதல்ல கொடுங்க. அப்படிங்களா மேடம்? சாரிங்க மேடம், மன்னிச்சிங்க மேடம். தேவையான வகைதமா? என்னங்க, உங்க அண்ணன் அப்படி பேசினாரு, அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. கடைசியா பேசினதை மட்டும் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இது பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்தை பேச வேண்டாம்னா விட்டுற வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் பேசி ஏன் மனசை வேதனைப்படுத்தணும்? இங்க பாரு விஜய், இப்ப நீ நினைக்கிற மாதிரியே எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாமே நிரந்தரம் இல்லாம போயிடும். முதல்ல உங்க அக்காட்ட ஆரம்பிச்ச, போசன்ட்ட ஆரம்பிச்ச, அப்புறம் உங்க அப்பா உங்க அக்கா தங்கச்சிய எங்க வீட்டாளுங்க, இப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு கட்டத்துல நீயும் நானும் நம்ம குழந்தையோட தனி தீவுல தான் வாழணும். அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்ல, மரியாதையும் இல்ல. யோசிச்சு பாரு. ஐயா, உங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தைமா? பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷப்படுதுன்னா 2 மடங்கா சந்தோஷப்படுங்க. ஏன்னா 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. பார்க்கலாமா? இப்போ ஒருத்தர் போய் பாருங்க, அப்புறம் மத்தவங்க போய் பார்க்கலாங்க. சரி சமந்தியா, நீங்க போய் முதல்ல பாருங்க. இல்ல சம்பந்தி, பெண்ணை பெற்றது நீங்க தான் முதல்ல போய் பார்க்கணும். சொல்ல போனா நமக்கு முன்னால குழந்தைகளோட தாப்பம் தான் போய் பார்க்கணும். பாவம், மாப்பிள்ளை காலையில இருந்து எவ்வளவு துடிச்சு போனாரு. ஆமா, மாப்பிள்ளை எங்க காண? இங்கதான் எங்கேயோ போயிருக்காப்ல. எங்க போனாரு அவரு? பாவம், மாப்பிள்ளைக்குன்னு சமாச்சாரமே தெரியாது. தெரிஞ்சா, அதுவும் பொம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சா பூரிச்சு போயிருவாரு. ஆமா, அதுவும் ரெட்ட சந்தோஷம். பிறந்திருக்கு ரெட்ட குழந்தை, 2 பொம்பளை குழந்தைங்க. விஷயம் தெரிஞ்சா மாப்பிள்ளை கால் தரையிலே பாவார். என்னாலே உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. லீலா பொண்ணு உண்டானது நாம என்ன பேசிக்கிட்டோம்? உங்க இறந்து போன மனைவிய பேச்சு ரூபத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள வரப்போனாடு தானே. வலிச்சிருச்சு சம்பந்தி. இதுக்காகத்தான் சொன்னேன், ஆண்டவன் மேல பார்த்து போடுங்கன்னு. ஐயோ, இந்த நல்ல சமாச்சாரத்தை கேட்கறதுக்கு மாப்பிள்ளை காணாம எங்க போயிட்டாரு இந்த நேரத்துல? மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாது? குழந்தை பிறந்தாச்சு மாப்பிள்ளை, சுகப்பிரசவம், அதுவும் பெண் குழந்தை. மாப்பிள்ளை, தலைச்சம் குழந்தை பெண் குழந்தையா பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெட்ட அதிர்ஷ்டம் மாப்பிள்ளை, ரெட்ட குழந்தை, 2 பெண் குழந்தை. மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. போங்க, போய் முதல்ல குழந்தைய பாருங்க. லீலா வேற துடிச்சிட்டு இருக்க, உங்களை பார்க்கலன்னு. போங்க போங்க.
இருக்காங்க போய் பாருங்க